இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நம்ம வந்து நிறைய பேச போறோம். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு தலைப்போடு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்லா இருந்தது. வந்திருந்த குட்டிங்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் அப்படியே யதார்த்தமா பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி, இந்த எபிசோட்ஸ், வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஏன்னா இது அப்படிப்பட்ட டாபிக்கு. இதில் வெறும் பேசிகிட்டே இருக்க போகிறதில்ல, நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இன்னும் மிக மிக முக்கியமாக சில ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க உங்களோட சேர்ந்து. அவங்களெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்து வந்துடலாமா? கோபம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க மனசுல தோன்ற விஷயம்? வார்த்தையை விட மாட்டேன், பட் இருந்தாலும் அது பேசும்போது யோசிக்காம பேசுறது. என்ன ஆகும் அந்த நேரத்துல உங்களுக்கு? பேசுற விதம் லைட்டா மாறும், அவ்வளவுதான். நம்ம நார்மலா காமா இருப்போம், காமா இருக்கிறவங்களையும் அவங்க கோவப்படுத்தி விட்டுருவாங்க. நம்ம கத்திட்டே இருப்பாங்க, அங்க போய் நான் கோவப்படுவாங்க. என்ன புரிஞ்சுக்க கூட மாட்டீங்களா, அவ்வளவுதானே. அப்படி கேட்கற மாதிரி இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, கேட்காதனால தான் நம்ம மத்தவங்கள்ட்ட போய் சொல்றோம். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்னலாம் பேசணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. இப்ப தொடர்ந்து நாம என்ன பேச போறோம் வாங்க பார்க்கலாம். அப்பா அம்மா கிட்ட நார்மலா பேச மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. நார்மலா பேச மாட்டேன்னு எப்படி பேசுவோம்? என்ன பண்ணுவேன்? கூப்பிட்டாங்கன்னா வரமாட்டேன். என்ன பண்ணுவேன்? இப்போ நான் கூப்பிடுறேன் தம்பி அப்படின்னு கூப்பிடுறேன், என்ன பண்ணுவேன்? போக மாட்டேன். போயா அப்படின்றியா? கோவத்துல இருக்கும்போது போக மாட்டேன், வரமாட்டேன். என்ன பண்ணுவா? அப்படி நேரா அப்பாவே பார்த்துட்டு இருப்பியா இல்ல இப்படி திரும்பிக்குவியா? நீ சொல்லிட்டே நான் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், அப்படித்தானே? வேற ஏதாவது ரூம்ல போய் உட்காந்து. ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஓகே, சி ஆங்கர்ல நீங்க வந்து என்னென்னலாம் உங்களுக்குள்ள அந்த கோபம் சமயத்துல நீங்க எப்படிப்பட்ட கோபத்தோட இருக்கிறீங்கன்றது டாக்டர் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில ஆக்டிவிட்டிலாம் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக பண்ணுவாங்க. பட் நவ் இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படி சொன்னீங்க இல்லையா? இது வந்து எப்படிப்பட்ட கோபம், இது உச்சபட்ச கோபமா அப்படின்னு இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம கேட்கலாம். டாக்டர், இப்போ குழந்தைங்க யதார்த்தமாக சில விஷயங்கள் பேசுனாங்க இல்லைங்களா, நான் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க, சொல்லுங்க. கோவம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இல்லைங்களா? இங்க அவங்க குழந்தைங்க கோவப்படுறாங்க, என்ன விஷயத்துக்காக கோவப்படுறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் சொன்னாங்க. ஸோ ஒரு பேரண்டாவோ ஒரு டீச்சராவோ ஒரு அடல்ட்டாவோ நமக்கு தெரியுதுங்கிறது அவங்க கோவப்படுறாங்க, அவ்வளோ மட்டும் தான் நமக்கு தெரியுது. பட் கோவம் எதுக்கு படுறாங்கிறது அழகாக சொன்னாங்க. டிஃப்ரெண்ட் திங்ஸ் தே டோல்ட். கொஞ்சம் இதை கேட்காம இருப்பாங்க, அதாவது ஒரு நிறைய விஷயங்க சொன்னாங்க. ஸோ கோவம் அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட பிரெயினுங்கிறது அமெக்டலான்ற ஒரு பார்ட்டில் எல்லா இமோஷன்ஸ், கோவம், சோகம், பயம் அதெல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு எனக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னா அந்த அமெக்டலாங்கிற ஓவர் ஆக்ஷன் பண்ணுது. பேசிக்காக அந்த ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினுங்கிறது ஓவர் ரியாக்ட் பண்ணுது. நிறைய டைம் அது எதனால இருக்கோ தெரியுமா? என்னோட ஒரு நீட் ஆர் வாண்டிங்கிறது பூர்த்தி செய்யல. இப்போ எனக்கு ஏதோ ஒரு பூர்த்தி, எனக்கு பாட்டி சொன்னாங்க ஒரு விஷயம் நடக்கல, அன்மெட் நீட். ஒரு நீடுங்கிறது அன்மெட்டா இருக்குது, அது பூர்த்தி ஆகல, அதனால எனக்கு கோவம் வருது. நான் சொல்ல போனா ஆனா அவங்க கேட்கல, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஒரு வாட்டி போயிட்டு வரேன்னு சொன்ன என்னால முடியாது, அதனால எனக்கு கோவம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஒரு அன்மெட் நீடு, என்னோட நீடுங்கிறது அன்மெட்டா இருந்திருக்கு. அப்படி இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஃபெயிலியர். இப்போ ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது நமக்கு நிறைய டைம் ஒரு கோவம் வரும். இவங்க நிறைய விஷயங்கள் 2-3 பேர் அதை ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன புரிஞ்சிக்கல, என்ன சரியா புரிஞ்சிக்கல அப்படின்ற அந்த வார்த்தை கூட சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா அவங்களோட இமோஷன்ஸ் அவ எக்ஸ்பிரஸ் பண்ண வராங்க. ஒண்ணு அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு டைம் இல்லை அதை கேட்கறதுக்கு. ரெண்டாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்க கிளியரா புரிஞ்சுக்கவே இல்லை. மூணாவது இவங்க பேசிக்கா சொல்றதுக்கு தான் வெயிட்டிங், பட் அவங்க கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு கோவம் வர சான்சஸும் இருக்குது, வெரி காமன்லி. கரெக்டா? ரைட்? எஸ். இதுதான் மெயின் காசஸ் ஆஃப் ஆங்கர். இது நமக்கு நல்லா தெரியணும்னா நம்ம ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு, அதை வேணா பண்ணி பார்க்கலாம். ஓகே, எஸ். அன்பான நேயர்களே, இப்போ வந்து இந்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட். கோபத்தை எப்படி கையாள்வது, கோபத்தினுடைய வகை என்ன, அது எந்தெந்த அடிப்படையில் அது வந்து நம்ம இந்த குழந்தைங்கள்ட்ட அது வந்து வெளியே வருது, இது எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும். சரி, அழகாக சொல்லுவாங்க, கோபம் என்பது ஒரு அருமையான ஒரு உணர்வு, தட்ஸ் எ குட் ஃபீலிங், நல்லது தான்.
அறம் சீற்றம், அறச்சீற்றம். நம்ம கோபம் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும், நல்லா இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, கோபம் வந்து வள்ளுவர் சொன்னதை உங்களுக்கு ஏற்கனவே பாயிண்ட் அவுட் பண்ணேன். வள்ளுவர் சொல்றாரு, கோபத்தை நெருப்புக்கு சமமா அதை சொல்றாரு. நெருப்பை வைத்து உணவையும் சமைக்க முடியும், உன்னை எரிக்கவும் முடியும். புரியுதா உங்களுக்கு சொல்ற புரியல? ஒரு 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 ஆக்கத்துக்கும் அதை பயன்படுத்த முடியும், அழிவுக்கும் பயன்படுத்த முடியும். அப்ப இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் இந்த எபிசோட்ஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னும் நிறைய இதை பத்தி பேச போறோம். அழகா டாக்டர் வந்து சூப்பரா ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை அப்படியே அந்த ஆக்டிவிட்டி வழியா சொல்வதற்கு இப்ப தயாரா இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள போறோம். போலாமா? ஓகே, அன்பான நேயர்களே, வாங்க அந்த ஆக்டிவிட்டியை போய் பார்க்கலாம். ஹாய். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எதை பத்தி பேச போறோம் இன்னைக்கு? கோவம். ரைட், சூப்பர். ஸோ நமக்கு கோவம் வரும்ல, நிறைய டைம்ல கோவம் வரும்ல. ஆனா அம்மாக்கு, அப்பாக்கு, டீச்சருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தெரியுது? ரொம்ப கோவமா இருக்காங்க, அது மட்டும் தான் தெரியுது. கரெக்டா? இப்ப நம்ம ஒரு வாட்டர் பார்த்தீங்க இல்லைங்களா, நம்ம இப்போ இந்த அலாஸ்கா, அண்டார்டிகாலாம் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம என்ன பார்ப்போம், ஒரு வில் சி சம்திங் கால்ட், இது என்னது, இது ஐஸ்பர்க். கரெக்டா? ஐஸ்பர்க்னா மேல நமக்கு தெரியுது. கரெக்டா? மேல தெரியுதா? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஐஸ் தெரியுது. ஆனா அதுக்கு கீழே எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா, தெரியாதா? தெரியாது. மேல இருக்கிறது மட்டும் பச்சா சூப்பரா இருக்கு அப்படின்னு மட்டும். சோ அப்படிதான் நீங்க எல்லாம் கோவப்படும் போது இந்த கோவத்தை மட்டும் தான் நமக்கு எல்லாம் தெரியுது. ஒரு பேரண்டா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும் தெரியுது. ஆனா எதனால கோவம் வருது அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கரெக்டா? நீ கோவப்படுற, நீ சும்மா கத்துற, நீ அதை பேசுற, நீ இதை தட்டுற, எல்லாம் சொல்றாங்க. நீ ஏன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? யாராவது கேட்டிருக்காங்களாடா? கேட்கல. நான் கேட்கிறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம், மேல இங்க கோவம் அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு கீழே என்ன மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது, எதனால இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட இருக்கலாம், சிஸ்டர் பிரதரோட இருக்கலாம், அம்மாவோட இருக்கலாம், எதனால இருக்கலாம், எதனால கோவம் வருது அப்படின்னு நீங்க இங்க எழுதணும். தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். உங்களுக்கு எப்படினாலும் எழுதுனா, சென்டென்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த வார்த்தைகள் மட்டும் எழுதினா கூட போதும். உங்களுக்கு அது புரியணும், அதை நீங்க எங்களுக்கு சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே, பண்ணிரலாமா? டன்? புரிஞ்சுதா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? சோ நம்ம என்ன எழுத போறோம்? ஓகே, ரைட், டன். இதுக்கு கீழே இருக்கிறதுல இதனால எல்லாம் உங்களுக்கு கோவம் வருது, என்ன மாதிரி விஷயத்துக்கு கோவம் வருது? ஓகே, மேல இதுல நமக்கு தெரியுது என்ன, கோவம். சோ அங்க நீங்க ஆங்கர் அப்படின்னு எழுதிக்கலாம். மேல ஆங்கர். ஓகே, ஓகே, இன்னும் இருக்கா? இன்னும் யாரெல்லாம் முடிக்கல?
அன்பான நேயர்களே, ஒரு பெரிய டாஸ்க் முடிச்சுட்டு இப்போ இவங்களுக்கு வச்சிருந்த இந்த ஆக்டிவிட்டியே பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்துச்சு இல்லை? அப்படிதானே? பயங்கரம். அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி உட்காந்து அப்படியே அவ்வளோ மணிக்கணக்காக எழுதி அப்படியே திங்க் பண்ணி அப்படியே எழுதியிருந்தாங்க. நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ அந்த ஆக்டிவிட்டியினுடைய ரிசல்ட்ஸ் அது எப்படிப்பட்டதாக இருந்தது, என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்றத உங்களுக்கு டாக்டர் வந்து அங்கே அழகாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பட் நவ் இப்போ வந்து கையில் எல்லார் கையிலையும் அந்த ரிசல்ட் இருக்குது. தட் மீன்ஸ் அவங்க செஞ்ச விஷயங்கள் இருக்குது. ஸோ ஓவர் டு டாக்டர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஆங்கர் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த ஷீட்ல தான் நம்ம எழுத சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா, அலாஸ்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ஐஸ் கட்டி எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக தெரியும். மேலோட ஐஸ் கட்டி மட்டும் பார்த்து நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் நமக்கு தெரியறது கோவம் மட்டும்தான். ஸோ அந்த ஐஸ் கட்டிக்கு கீழே நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வி கால் திஸ் ஐஸ்பர்க் ஃபெனாமினன் சொல்லுவோம். கீழே நமக்கு தெரியல. ஸோ இந்த கோவம் எதனால வருது, என்ன மாதிரி விஷயத்தினால நமக்கு கோவம் வருது அப்படிங்கறது யோசிக்க வைக்கிறதுக்காக தான் இது பண்ணோம். இதுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ தாட் இது வரைக்கும் கோவம் வருது, எதனால கோவம் வருதுன்னு யாராவது இது வரைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சு. ஏதாவது பேசணும்னா எதுக்கு நம்ம இப்படி கோவப்படுறோம், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்களே இந்த மாதிரி நீ எதுக்கு இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவங்க சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தானே, நம்ம எதுக்கு இப்படி கோவப்படுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனால் இது வரைக்கும் எதுக்கு அப்படின்னு அது வரைக்கும் ரொம்ப டீப்பாக யோசிச்சதே இல்லை. ஸோ நம்ம எதுக்கு இது பண்றோம்னா, நம்மளோட மைண்டுங்கிறது கோவம் அது மட்டும் தான் தெரியுது. பட் எதுக்கு கோவம் வருது அப்படின்னு நமக்கு டீட்டெயிலாக தெரியறதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணோம். இதுல நிறைய பேர் அழகழகா எழுதியிருக்கீங்க. ஸோ மேபி நீங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க எழுதுனதுல இருந்து அப்படியே சொல்றீங்களா? தம்பி சொல்லுங்க, நீ என்ன எழுதியிருக்க? ஏதோ அதை நிறைய எழுதியிருக்கிற, ஒன்னு சொல்லு பார்க்கலாம். அந்த கீழே அந்த ஐஸ்பர்க் கீழே இருக்கு இல்லையா, அதுல சொல்லு ஏதோ ஒண்ணு. ஏதோ தேவையில்லாத விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே குட். நெக்ஸ்ட். சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்றப்போ. ஓகே. நம்மள யார் நீ கூடயாச்சும் எழுதுனதுதான் சொல்லணும். நம்ம யார் கூடயாச்சும் கம்பேர் பண்ணியிருந்தப்போ கம்பேர் பண்ணா நீ ஒருத்தவங்க சோகமாக இருக்கும்போது நம்ம போயிட்டு அமைதிப்படுத்தும் போது அவங்க இன்னும் நம்ம மேலே கோவப்படுவாங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யும்போது எனக்கு செய்ய வந்து சொல்லும் போதோ இல்ல கம்பல் பண்ணும் போது இல்லையா, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனா அவனை கம்பல் பண்றாங்க, அதனால கோவம் வருது. அப்பா அம்மா திட்டுறப்போ இப்போ நம்ம ஏதாச்சும் சொல்றோம், ஆப்போசிட்ல நிக்கிறாங்க, ஆனா நான் பேசுறத வந்து கேட்கவே இல்லை, வேற ஏதோ யோசிச்சு. ஓகே ஓகே ஓகே. அட்டென்ஷன் இல்லாம எதுக்குன்னே இல்லாத விஷயத்துக்கு திட்டுறது, காரணமே இல்லாம திட்டுறது, அதுதான் கோவம் வருது உனக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மள தெரியாம டீஸ் பண்ணா வருது. ஓகே. அக்கா ஃப்ரெண்ட் எல்லாம் சண்டை போட்டா கோவம் வருது. அக்கா ஃப்ரெண்ட் சண்டை போட்டா உனக்கு ஏன்டா கோவம் வருது? ஏன் கூட சண்டை உன் கூட சண்டை போட மாட்டேங்கிறாங்களா? என்னையா வாங்கடா அப்படின்ற மாதிரி கூட என்னையும் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னோட ஒரு டைமை அவங்க வேல்யூ பண்ணாத போது எனக்குன்னு இருக்கு. அதாவது லைக் நான் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது இப்போதைக்கு வேண்டாம், வீல் சி ஆஃப்டர்வர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அந்த டைமை வேல்யூ பண்ணாமல் இருக்கும்போது அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க அது இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லும்போது உனக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்காம இருக்கும்போது. கேட்டதே கேட்கும்போது என்ன கேட்டதையே திருப்பி கேட்கறது, எத்தனை முறை அதுக்கு பதில் சொல்றது இல்ல, இக்னோர் பண்றது. ஓகே ஓகே. சட்டுன்னு எதை கண்டாலும் அப்படின்னு தள்ளி விடுறது. நம்ம சொல்ல வரும்போது நம்ம சொல்லுவோம், ஆனால் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம வேற ஏதோன்னு புரிஞ்சு நம்மள திரும்ப திட்டுவாங்க. நம்ம சொன்னதை முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல, ஆமா. ஆனா அவங்க ஏதோ புரிஞ்சு அவங்க பாட்டுக்கு அவங்க திட்டிட்டே இருக்காங்க. அதனால உங்களுக்கு கோவம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலியில யாரோ பேசாம இருந்தா கோவம் வரும். ரிலேட்டிவ்ஸ் யாரும் பேசாம இருந்தா அப்படின்னு அப்போ உனக்கு கோவம். நம்ம ஒரு ஆசையில் இருப்போம், லைக் இந்த லைனில் போனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது. ஆனால் எல்லாரும் இந்த லைனில் போகிறாங்க, அதுதான் நல்லா இருக்கும். அதனால என்ன ஒரு விஷயத்தில் எனக்கு பிடிக்காத விஷயத்தில் ஃபோர்ஸ் பண்ணும்போது. ஓகே 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 ஓகே. பிடிக்காத விஷயத்த செய்யும் போது கம்பல் பண்றது. பிடிக்காத விஷயத்தை செய்ய வைக்கிறது, கம்பல் பண்ணி செய்ய வைக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டு நம்மளை கோத்து விடுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. இதுங்க பாட்டு ஒன்று செஞ்சு நம்மளை கோத்து விட்டுறாங்க அப்படின்னு. ஓகே குட் குட், வெரி குட் வெரி குட். இதெல்லாம் நீங்கள் எழுதிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கர், நம்ம கோவம் வருது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு கோவம் வருது, அது ஓகே. ஆனால் கோவத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதை யோசிச்சிருக்கோமா? டைரக்டா கோவம் வந்துருமா எல்லாருக்குமே? இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்போ எல்லாருமே எடுத்து ரிமோட் எடுத்து உடைக்கிறதுமா, என்ன நீ இப்படி சொல்லிட்டு மூஞ்சை காமிக்கிறதுமா பண்றீங்களா? அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் இல்லையா? அந்த ப்ராசஸ்ல எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே. ஸோ அன்பான நேயர்களே, இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு இயல்பாக இருக்கிற கோபம், ஆனால் அந்த கோபத்தினுடைய ஆழம் என்ன அப்படின்றத தான் ஒரு ஆக்டிவிட்டி வழியாக
அவங்களே புரிஞ்சுக்கிறதுக்காக எதனால அந்த கோபம் வந்துச்சு அப்படின்றத ஒரு ஆக்டிவிட்டியா பார்த்தாங்க. இப்ப அந்த கோபம் எடுத்தோடனே சட்டுன்னு வராது அப்படின்றது வந்து உளவியல் ரீதியா சொல்றாங்க. எடுத்தோடனே எல்லாருக்குமே சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடாது. அது அப்படியே லெவல் 1 2 3 4ன்னு லெவல் அப் ஆயிட்டே இருக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோன்னே ஒருத்தன் பெருசா கத்த மாட்டான், டென்ஷன் ஆக மாட்டான், கோவப்பட மாட்டான். அப்ப அங்க அது என்ன இருக்கு அப்படின்றது தான் இப்ப நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வழியா பார்க்க போறோம். வாங்க மீண்டும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு போகலாம். இப்ப நமக்கு கோவம் எதுக்கு கோவம் வருது அப்படின்னு நீங்க எழுதிட்டீங்க, ரைட்? இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல்டா போலாம். இப்ப நமக்கு ஜுரம் வந்தா டாக்டர் வந்து ஒண்ணு வைப்பாங்க இல்லைங்க, அது பேர் என்ன? ரைட். அந்த தெர்மாமீட்டர்ல நமக்கு ஜுரம் இருந்தா மட்டும் ஒரு நம்பர் காமிக்கும் இல்லையா? கரெக்ட். 99 98.6க்கு மேல போனா ஜுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இல்லைன்னா ஜுரம் இல்ல, கிரீன் வெரி குட் சூப்பர் நம்ம சிக்னல்ஸ் மாதிரி. கரெக்ட். கிரீன், yellow, ரைட் அண்ட் ரெட். கரெக்ட். ஸோ நம்ம கிரீன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், yellowனா கெட் ரெடி அப்படின்னு அர்த்தம், ரெட்னா என்ன? ஸ்டாப். கரெக்ட். ஸோ கிரீன் இஸ் கோ, yellow இஸ் கெட் ரெடி அண்ட் ரெட் இஸ் ஸ்டாப். கரெக்ட். ஸோ நம்ம தெர்மோமீட்டர்லயே அப்படிதான் இல்லைங்களா? நமக்கு ஃபீவர் இல்லைன்னா கிரீன் ஓகே கோ, கொஞ்சம் 9900 இருந்தா கொஞ்சம் ஃபீவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃபீவர் 101 ஐயோ ரொம்ப சீரியஸுங்க அப்படின்றாங்க. கரெக்டா? சோ அதேதான் ஆங்கர் தெர்மாமீட்டர். உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுல என்ன போட்டிருக்கோம்? ஆங்கர் தெர்மாமீட்டர். அதுல கீழே என்ன போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல பக்கத்துல போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? காம். அப்படின்னா என்ன? யாரோ ஏதோ சொல்றாங்க, ஆனா எனக்கு ரொம்ப கோவம் வரல, ஓகே சரி போ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போற அளவுக்கு தான் இருக்கு, ரைட்? அது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன? annoyed. ஏதோ ஒண்ணு வார்த்தைங்க சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு மூஞ்சி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஆனா அங்கே நிக்கிறோம், அவங்களோட நாங்க கன்வர்ஸ் பண்ணிக்கிறோம், பேசுறோம். அதுதான் annoyed. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? தேர்ட் என்ன? அவங்க ஏதோ சொல்றாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. என்னாச்சு? சுத்தமா அது பிடிக்கல, நான் என் மூஞ்சியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி நானும் என் கையெல்லாம் காலெல்லாம் ஆட்டி நானும் சயின்ஸ் பண்ண, தட் இஸ் கால்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு மேல இருக்கிறது கோவம். இங்கதான் எங்களுக்கு கோவமே வருது, ரைட்? மேலங்கிறது என்ன? உடஞ்சிருது அந்த தெர்மோமீட்டர், பாத்திருக்கீங்களா? அதுல உடஞ்சது. சோ இது ஃபியூரியஸ்னா என்ன? நம்ம ஏதாவது திங்ஸ் எடுத்து வீசுவோம், கைய போட்டு இப்படி ஹிட் பண்ணுவோம், டோரை பேங் பண்ணுவோம் இல்ல சம்டைம்ஸ்? எஸ் ஓ நோ? தட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூரியஸ். கரெக்ட். சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம காமா இருப்போம் பாத்தீங்களா? நம்ம காமா இருந்து சடனா நம்ம போய் கையை உடைக்க மாட்டோம்ல, பண்ண மாட்டோம் இல்ல? சோ நம்ம ஸ்லோவா தான் நம்ம கோவம் மேல ஏறும். பட் அந்த ஸ்லோவா நம்ம எப்ப யோசிச்சிருக்கோமா? கோவம் வருது அவ்வளவுதான் யோசிச்சிருக்கோம். கரெக்டா? இதை யோசிச்சிருக்கோமா? ஓ ஸ்லோவா லைட்டா வந்து இன்னும் லைட்டா வந்து ரொம்ப கோவம் வருமான்னு யோசிச்சிருக்கோமா? யோசினது கரெக்ட். we have not thought about it. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அது பக்கத்துல மை ட்ரிகர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒரு ஷீட், பாத்திருக்கீங்களா? அதுல கீழே இருந்து ஐ ஃபீல் காம். என்ன மாதிரி விஷயத்துக்கு நானு யாரா ஏதாவது சொன்னாலும் அது ரொம்ப டென்ஷன் இல்லாம ஹாய் அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு என்ன விஷயங்கள் அது? ஓகே. அதுக்கு மேல அப்படியே annoyed என்ன விஷயங்கள், ஃப்ரஸ்ட்ரேட்டட்னா நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களை annoy பண்ணுது, ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுது. உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். நம்ம இப்ப கோவம் எல்லாருக்குமே வருது, அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணும் இல்லையா? சோ அதனால we have to know what is your trigger. ட்ரிகர்னா என்ன? தூண்டி விடுறது. சூப்பர். ட்ரிகர்னா என்ன? தூண்டி விடுறது. கரெக்ட். சோ யாரா நம்மளை தூண்டி விடுவாங்க, அந்த தூண்டல் என்ன, ஏது, என்ன வார்த்தைகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக இந்த ஆக்டிவிட்டி பண்ணிடலாமா? டன். கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உனக்கு புரிஞ்சுதா? ஓகே. வேற யாருக்காவது புரியலையா? புரிஞ்சது இல்ல? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இதை பார்த்துட்டு இதுல நீங்க ஜஸ்ட் வேர்டு மட்டும் எழுதினா போதும், நீங்க ஃபுல் சென்டென்ஸ்ல எழுதணும் அவசியம் இல்லை. இது கீழே உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நிறைய வேணா பின்னாடி கூட எழுதிக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பண்ணிடலாமா? டன்.
அன்பான நேயர்களே, குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்குறோம். பார்த்துட்டே இருக்கிறீங்க எவ்வளோ பரபரப்பாக அந்த பிள்ளைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு போர்டு எக்ஸாம் கூட அந்த அளவுக்கு செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. பட் அவ்வளோ கீனாக ரொம்ப ஆர்வமாக ரொம்ப அழகாக உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பப்போ கேட்கப்படுகிற அந்த கேள்வி, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா உடனே அதை டாக்டர்கிட்ட பேசி அவங்கள அதை அழகாக அதை அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில், அமைதியான ஒரு இயற்கை சூழ்நிலையில் அழகாக அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட இந்த நிகழ்ச்சி முடிய போகிறது கிடையாது. இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள் இன்னும் நிறைய அதை பற்றி பேச போகிறோம். ஒவ்வொரு ஆக்டிவிட்டி முடிஞ்சு அந்த ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ அதனால் காத்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாலா தொலைக்காட்சியின் ஆரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.